வணக்கங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலைங்க. தேர்தலுக்கு அப்புறம் தினைக்கும் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு இருக்கு. நியூஸ் சேனல் எடுத்தால் சும்மா பரபரப்பாக போயிட்டே இருக்கு. கூட்டணி கட்சிகள் மாறுறதும், பெரும்பான்மை நிரூபிக்கிறதும், பதவி ஏற்கிறதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நேற்று இன்னைக்கும் அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து பரபரப்பாக நடந்து, அதை பற்றி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து மொத்தம் 2 அணியாக பிரிஞ்சிருக்குங்க. அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் ஒரு குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்களும், அப்புறம் சிவி சண்முகம் அவரோட அணியில் சில எம்எல்ஏக்களும் பிரிஞ்சு 2 அணியாக பிரிஞ்சிருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நேற்றும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சில பரபரப்பான நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்ருக்குங்க. அதில் சிவி சண்முகம் அவரோட அணியில் பார்த்திங்கன்னா 3 எம்எல்ஏக்கள், அதாவது மரகதம், குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இந்த 3 எம்எல்ஏக்களும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா பார்த்திங்கன்னா, சபாநாயகர்கிட்ட போயிட்டு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு உடனே தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா இவங்க 3 பேரும் உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்காங்க. இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சில பேர் சொல்கிறது என்னென்னா அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சபாநாயகரை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஆதவ அர்ஜுனா அவர்களை பார்த்து உறுப்பினர் கார்டு வாங்கின மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நேற்று இது நடந்துச்சிங்களா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேலும் இவர் இசைக்கு சுப்பையா இவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காரு. முதல்ல போயிட்டு வாய் வார்த்தையாக வந்து சொல்லியிருக்காரு, இல்லை சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை எழுத்துப்பூர்வமாக நேரடியாக வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால இவர் போயிட்டு நேரடியாக எழுத்துப்பூர்வமாக எழுதி நேரடியாக ஒப்படைச்சி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம இந்த காணொலி பார்க்கும் இந்த வேலையில் இப்போ பார்த்திங்கன்னா அவர் பனையூரில் உள்ள தாவேக்கா அலுவலகத்துக்கு சென்று அங்கே வந்து இணையறதுக்கான நடவடிக்கை வந்து எடுத்துகிட்ருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதை குறித்து திரு இபிஎஸ் அவர் சும்மா இருப்பாரா? ஏன்னா அதிமுக அவர் வந்து வழிநடத்துகிற, அவர் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவேக்கா வந்து பார்த்திங்கன்னா குதிரை பேரம் செய்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது நேற்று அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எதிர் பதிலடியாக வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா ஐடி விங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரிந்து வரும் உங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்திற்கு எங்களின் மீது பழி போட வேண்டாம். ஸோ உங்கள் சாம்ராஜ்யம் வந்து சரிஞ்சு போகுது அப்படின்றதுக்கு எங்கள் மேலே பழி போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர் தோல்விகளால் எரிதடி மாலா என புலம்ப வேண்டாம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுக்கு சரிவை ஏற்படுது, அதாவது கட்சி வந்து ஃபஸ்ட்டு பிளவு ஏற்பட்டுச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர், நேற்று ஒரு 3 பேர், இன்றைக்கி ஒருத்தர் சேர்ந்து ஒரு 4 பேர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது, இவங்க தாவேக்காவோட ஐடி விங் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேடிக்கையாக சொல்லியிருக்காங்க, எரிதடி மாலா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நக்கல் இதாக பேசியிருக்காங்க. இதை குறித்து திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திப்பில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து அதிமுகவில் இருந்திருக்கீங்க, இந்த அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்ஏக்களெல்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க இல்லையா? இந்த 4 எம்எல்ஏக்களும் வரத்துக்கு நீங்கள் தான் காரணமா? ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதாவது இந்த சைடு எம்எல்ஏக்களெல்லாம் நீங்கள் வந்து புல் பண்ணுறீங்களா இப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினதுக்கு அவர், அதிமுகவினர் தாவேக்காக்கு இணைவதற்கு நான் காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காருங்க. மேலும் ராஜினாமா பண்ண 4 இடங்கள்லையும் இந்த எம்எல்ஏக்களெல்லாம் வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா, அந்த 4 தொகுதியிலையும் ப்ளஸ் ஆல்ரெடி திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ண திருச்சி மொத்தம் பார்த்திங்கன்னா 5 தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்க. இந்த இடைத்தேர்தலில் இப்போ ராஜினாமா செஞ்சு இப்போ தாவேக்கால இணைஞ்ச எம்எல்ஏக்கள் தாவேக்காக்கு ஆதரவாக நிற்பாங்களா, தாவேக்கா இதில் வந்து தேர்தலில் திருப்பும் பங்கு பெற்று தேர்தலில் நிற்பாங்களா? இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜினாமா செய்தவர்கள் தாவேக்காவில் போட்டியா என்ற கேள்விக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து திமுக விசிக இந்த 2 கட்சியும் பார்த்திங்கன்னா கடும் கல்வீச்சு, அதாவது 2 பேரும் மோதிக்கினாங்க. இவங்க 2 தரப்புலையும் திமுக சார்ந்தவங்களும் விசிக கட்சி சார்ந்தவங்களும் 2 பேரும்
போராட்டத்திற்கு வந்து காவல்துறை கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கல. இந்த போராட்டம் எதை நோக்கி அப்படின்னா, இப்போ கடந்த கூட்டணி நிலவரம் படி பார்த்தீங்கன்னா, விசிகா வந்து தாவேகா கூட இணைஞ்சு அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க. இதை குறித்து வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ராஜா அவர்கள் வந்து எக்ஸ் தளத்தில் வந்து விமர்சனத்தை எழுப்பியிருக்காரு. மேற்கொண்டு இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொதுவெளியில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. விமர்சனம் பண்ணியிருக்கிறத குறித்து விசிகாவும் இவங்களும் வந்து ஒரு போராட்டம் பண்ணலான்னு இருக்காங்க. அதாவது அவங்க கட்சி சார்பாக அவங்களும், இவங்க திமுக கட்சி சார்பாக திமுகவினர்களும் போராடுவதற்கு அனுமதி கோரி போலீஸாரிடம் வேண்டுகோள் வச்சுருக்காங்க. போலீஸார் கொடுக்கல. இப்போது இவங்க கலைஞ்சி ரிட்டன் போகிற தருவாயில் ராஜா வாழ்க, திரு ஸ்டாலின் வாழ்க, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வாழ்க, கனிமொழி வாழ்கன்னு வந்து அவங்க வந்து குரல் எழுப்பியிருக்காங்க திமுக அணியை சேர்ந்தவங்க. அதுக்கு விசிகா கட்சி சாரங்களுக்கும் 2 பேருக்கும் இதனால் மோதல் ஏற்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ஒரு பரபரப்பாக பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் போலீஸ்காரங்களை வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்கள் வந்து முதன்முறையாக இப்போ கடந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த கரூர் வழக்கு சம்பவத்துக்காக அவர் வந்து டெல்லிக்கு போயிருந்தார் விசாரணைக்காக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து டெல்லி பயணம் பண்ணுறதா இருக்கிறாரு. இதுக்காக திரு மோடி அவர்களை மீட் பண்ணுறதுக்காக டைம் கேட்டிருக்காங்க. நாளைக்கு மாலை வந்து 4:30 அளவில் அவங்கள வந்து சந்திக்கிறதா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னதாக நாளைக்கு காலையில் கிளம்பி நாளைக்கு தனி விமானத்தில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லி அடைஞ்சிருவார். இப்போ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்க்கட்சி தலைவர்களான ராகுல் காந்தியும் சோனியா காந்தி இவங்களெல்லாம் சந்திச்சுட்டு, சோனியா காந்தி வீட்டில் தான் வந்து மதிய உணவு விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறதா காங்கிரஸ் தரப்பில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபடுதுங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரதமரை மீட் பண்ணுறதுக்கு அவர் போக இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. பிரதமரை பார்த்து பேசும்போது இன்றைக்கி ஏற்கனவே வந்து பிரதமர்கிட்ட வந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது மேகதாது அந்த அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு கர்நாடக துணை முதலமைச்சர் திரு TK சிவகுமார் அவர்கள் ஆணித்தரமாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காருங்க. அதை குறித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா திரும்ப தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. என்ன அப்படின்னா, அணையை வந்து கட்டக்கூடாது, அது அப்படி கட்டினா நம்மளோட தமிழக விவசாயிங்க வந்து பாதிக்கப்படும், உச்சநீதிமன்றத்தோட ஆணையை வந்து மீறுற மாதிரி அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுக்கு உதவுமாறு அவர் கடிதத்தில் கேட்டிருக்காருங்க. ஸோ நாளைக்கு சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகதாது, இந்த சென்னை மெட்ரோ பற்றின விஷயமாகவும் இந்த நீட் ரத்து விஷயமாகவும் பேச இருக்கிறதா தகவல் வந்து வெளியே இருக்குங்க. இன்றைக்கி இந்த மாதிரி பரபரப்பு செய்தி நடந்துகிட்ருக்குங்க. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றது நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.